வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 48வது பாடல். குடர்நின மெம்பு சலமள மண்டு குருதி நரம்பு சீயுன் பொதித்தோள் குளவு குரம்பை முருடுச் சுமந்து குணகி மகிழ்ந்து நாயேன் தளரா அடர்மதனம்பை எனைய கருங்கண் அறிவயர் தங்கள் தோள் தோய்ந்தயரா அறிவழிகின்ற குணமற உன்றன் அடியினைத் தந்து நீ ஆண்டருள்வாய். இந்த குடிலாகிய உடம்பை சுமந்து என்னவெல்லாம் தீவினையை நான் செய்தேன் பகவானே, அதிலிருந்து என்னை காத்து நீங்கள் ஆட்கொண்டருள வேண்டும் என்று இந்த பாடலை தொடங்குகிறார். குடல், கொழுப்பு, எலும்பு, நீர், மலம், பெருகும் உதிரம், நரம்பு, சீழ், மாமிசம் இவைகளெல்லாம் ஊடிய தோல் ஆகியவற்றாலான சிறு குடிலாகிய இந்த கட்டையை சுமந்து கொண்டு நான் என்னவெல்லாம் செய்தேன். கொஞ்சிப் பேசியும் மகிழ்ந்தும் நாயினேன் தளர்ச்சியுற்றும் நெருங்கி வரும் மன்மதனின் அம்பை ஒத்த கரிய கண்களை உடைய இந்த பெண்களின் தோள்களில் மூழ்கி அங்கேயே அயர்ந்தும் அறிவழிந்து போகும் இந்த தீய குணங்களெல்லாம் அற்றுப்போக முருகப்பெருமானே பகவானே நீங்கள் உன்னிருப்பதங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆட்கொண்டு அருள்வாயாக என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். தடவியுள் செந்தில் இறைவா நம்பு தருகுற மங்கை வாழ்வாம் புயனே, விசாலமான பெருமையை உடைய திருச்செந்தூரில் தங்கும் இறைவனே எங்கள் முருகப்பெருமானே, அன்பைத் தரும் குறப்பெண் வள்ளிக்கு வாழ்வாகும் திருப்புயத்தோனே, சரவண கந்த முருகக் கடம்பா தனிமயில் கொண்டு பார் சூழ்ந்தவனே எங்கள் சரவணபவனே, கந்தா முருகா கடம்ப மாலையை அணிந்தோனே, ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி உலகை வலம் வந்தவனே, சுடற்படர் குன்று தொலைப்பட அண்டர் தொழ ஒரு செங்கை வேள் வாங்கியவா, ஒளிபரந்த கிரௌஞ்சமலை தொலைப்படவும் தேவர்கள் வணங்கவும் ஒப்பற்ற சிவந்த கரத்து நின்று வேளை செலுத்தியவனே எங்கள் கந்தக் கடவுளே, துரித பதங்க ரத பிரசண்ட சொரிகடல் நின்ற சூரத்தகனே, வேகமாக செல்லும் பறவையாகிய மயிலை தேராக கொண்ட மாவீரனே, அலைவீசும் கடலின் நடுவே மாமரமாய் நின்ற சூரனுக்கே யமனாக வந்தவனே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார். நன்றி.